உபனிஷத் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ. ஒருவருக்கு அருகில் அமர்வது. பி. சத்தமாக பேசுவது. சி. ஆழ்ந்து தியானிப்பது. டி. நிமிர்ந்து நிற்பது. சரியான பதில் ஏ. ஒருவருக்கு அருகில் அமர்வது. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி உபா அருகில், நீ கீழே, ஷாக் அமர்தல் என்ற சொற்களின் அடிப்படையில் குருவின் அருகில் அமர்ந்து ரகசிய உபதேசங்களை கேட்பது என்று பொருள்படும். புதிய விவசாய முறையின் கீழ் விவசாயிகளின் வாழ்க்கை நிலை என்னவாக இருந்தது? ஏ. செழிப்பான மற்றும் நிலையான. பி. மிகவும் பரிதாபகரமான. சி. மிதமான சவாலான. டி. பெரும்பாலும் பாதிக்கப்படாத. சரியான பதில் பி. மிகவும் பரிதாபகரமான. 3. ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய ஜமீன்தாரி மற்றும் ரயத்துவாரி முறைகளால் விவசாயிகள் அதிக வரிச் சுமைக்கு ஆளாகினர். இதனால் அவர்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களிடம் சிக்கி நிலங்களை இழந்து மிகவும் பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டனர். திருவாவடுதுறை சைவ மடம் எப்போது நிறுவப்பட்டது? ஏ. 13ஆம் நூற்றாண்டு. பி. 15ஆம் நூற்றாண்டு. சி. 14ஆம் நூற்றாண்டு. டி. 16ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் சி. 14ஆம் நூற்றாண்டு. சரியான விடை சி. சோகஸ்மெலி திருவாவடுதுறை சைவ மடம் 14ஆம் நூற்றாண்டில் நமசிவாய மூர்த்திகளால் நிறுவப்பட்டது. இது தமிழ் இலக்கியம் மற்றும் சைவ சித்தாந்தத்தை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்காற்றிய ஒரு பழமையான மடமாகும். பங்கர்ஹில் போர் எப்போது நடந்தது? ஏ. ஆகஸ்ட் 1776. பி. செப்டம்பர் 5 1774. சி. ஜூன் 17 1775. டி. ஜூலை 1775. சரியான பதில் சி. ஜூன் 17 1775. 1. அமெரிக்க சுதந்திரப் போரின் ஆரம்ப கட்டத்தில் ஜூன் 1775 17 அன்று இந்த போர் நடந்தது. இது பிரிட்டிஷ் படைகளுக்கும் அமெரிக்க காலனித்துவ படைகளுக்கும் இடையே போஸ்டன் அருகே நடைபெற்றது. ஏ. ஆகஸ்ட் 17 76 இல் லாங் ஐலேண்ட் போர் நடைபெற்றது. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வங்காளத்தில் எந்த சமூக சீர்திருத்த இயக்கத்திற்கு ஆதரவளித்தார்? ஏ. மேலே உள்ள அனைத்தும். பி. பலதார மணம் ஒழிப்பு. சி. விதவை மறுமணம். டி. பெண் கல்வி. சரியான பதில் ஏ. மேலே உள்ள அனைத்தும். 7. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பெண்கல்விக்காக பல பள்ளிகளை நிறுவினார், பலதார மணத்திற்கு எதிராக போராடினார் மற்றும் விதவை மறுமணச் சட்டம் 1856 நிறைவேற முக்கிய காரணமாக இருந்தார். மங்கள் பாண்டேவின் நடவடிக்கைகள் எங்கே நிகழ்ந்தன? ஏ. டெல்லி டெல்லி. பி. மும்பை மும்பை. சி. கொல்கத்தா கோல்காத்தா. டி. பாரக்பூர் பாரக்பூர். சரியான பதில் டி. பாரக்பூர் பாரக்பூர். 1857ஆம் ஆண்டு மார்ச் 29 இல் பாரக்பூர் இராணுவ முகாமில் மங்கள் பாண்டே தனது மேலதிகாரியை தாக்கியதே பெரும் புரட்சிக்கு வித்தாக அமைந்தது. இதுவே 1857 சிப்பாய் கலகத்தின் முதல் நிகழ்வாக கருதப்படுகிறது. வைணவத்தின் தென்கிளை பிரிவு எங்கு மையமாக இருந்தது? ஏ. ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம். பி. ஆக்ரா ஆக்ரா. சி. கோவர்தன் மலைகள் கோவர்தன் ஹில்ஸ். டி. மதுரா மதுரா. சரியான பதில் ஏ. ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம். வைணவத்தின் தென்கிளை பிரிவு தமிழ் பிரபந்தங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது மற்றும் அதன் தலைமை இடமாக ஸ்ரீரங்கம் விளங்கியது. மற்றவை ஆக்ரா, கோவர்தன் மலைகள் மற்றும் மதுரா ஆகியவை வட இந்தியாவில் உள்ள புனித தலங்கள், இவை தென்கிளை பிரிவின் மையங்கள் அல்ல. தக்கான கலவரங்கள் எந்த ஆண்டில் தொடங்கியது? ஏ. 1873. பி. 1857. சி. 1917. டி. 1921. சரியான பதில் ஏ. 1873. 2. தக்கான பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக விவசாயிகள் 1873 இல் போராட்டங்களை தொடங்கினர். இது விவசாயிகளின் கடன் சுமை மற்றும் அதிகப்படியான நிலவரி காரணமாக உருவானது. மற்றவை பி. 1857 என்பது பெரும் புரட்சி, சிப்பாய் கலகம்,
நடந்த ஆண்டாகும். ஜான்சியில் நடந்த கிளர்ச்சியின் தலைவர் யார்? ஏ. லட்சுமி பாய், லக்ஷ்மி பாய். பி. கன்வர் சிங், குன்வர் சிங். சி. கான் பகதூர் கான், கான் பஹாதுர் கான். டி. நானா சாஹேப், நானா சாஹேப். சரியான பதில் ஏ. லட்சுமி பாய், லக்ஷ்மி பாய். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது ஜான்சி ராணி லட்சுமி பாய் தனது தத்து மகனுக்கு வாரிசுரிமை மறுக்கப்பட்டதால் ஆங்கிலேயரை எதிர்த்துப் போரிட்டார். இவர் ஜான்சி மற்றும் குவாலியர் பகுதிகளில் கிளர்ச்சியை மிக வீரமாக முன்னின்று நடத்தினார். எந்த கொள்கைகளிலிருந்து கார்ல் மார்க்ஸ் தொழிலாளர் வர்க்கத்தை பாதுகாக்க விரும்பினார்? ஏ. வணிகவாத கொள்கைகள். பி. பாதுகாப்புவாத கொள்கைகள். சி. தேசியவாத கொள்கைகள். டி. முதலாளித்துவ வர்க்கத்தின் சுரண்டல் கொள்கைகள். சரியான பதில் டி. முதலாளித்துவ வர்க்கத்தின் சுரண்டல் கொள்கைகள். 1. கார்ல் மார்க்ஸ் தனது மூலதனம் நூலில் முதலாளித்துவ வர்க்கம் தொழிலாளர்களைச் சுரண்டுவதை கடுமையாக எதிர்த்தார். தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெற வேண்டும் மற்றும் சுரண்டப்படக்கூடாது என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள மராட்டியாவின் கடைசி பேஷ்வா யார்? ஏ. சிவாஜி, சிவாஜி. பி. இரண்டாம் பாஜிராவ், பாஜிராவ் II. சி. நானா சாஹேப், நானா சாஹேப். டி. முதலாம் மாதவராவ், மாதவராவ் I. சரியான பதில் பி. இரண்டாம் பாஜிராவ், பாஜிராவ் II. 1. இரண்டாம் பாஜிராவ் மராட்டிய பேரரசின் கடைசி பேஷ்வா ஆவார். இவர் 1818-இல் ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்தார். இதன் மூலம் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது. 2. சிவாஜி மராட்டிய பேரரசை தோற்றுவித்த மன்னர் ஆவார். பாஜிராவ் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டபோது அவருக்கு வயது என்ன? ஏ. 20 வயது. பி. 15 வயது. சி. 30 வயது. டி. 25 வயது. சரியான பதில் இ. 20 வயது. பாஜிராவ் தனது தந்தை பாலாஜி விஸ்வநாத்தின் மறைவுக்குப் பிறகு 1720-இல் தனது 20வது வயதில் ஷாகு மகாராஜாவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். இவர் மராட்டிய பேரரசை வட இந்தியா வரை விரிவுபடுத்திய மிகச்சிறந்த போர்வீரர் ஆவார். புத்தரின் போதனைகள் முதலில் எப்போது எழுத்து வடிவம் பெற்றன? ஏ. கிமு 300. பி. கிபி 100. சி. கிபி 500. டி. கிமு 80. சரியான பதில் டி. கிமு 80 சரியான விடை. புத்தரின் போதனைகள் பல நூற்றாண்டுகளாக வாய்மொழியாக கடத்தப்பட்டு கிமு 80-இல் இலங்கையில் நடைபெற்ற 4வது பௌத்த மாநாட்டின் போது பாலி மொழியில் எழுத்து வடிவம் பெற்றன. இவை திரிபிடகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தவறான விடைகள் அ. கிமு. ஜூலை 9, 1789-இல் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? ஏ. தேசிய மாநாடு, நேஷனல் கன்வென்ஷன். பி. தேசிய சட்டமன்றம், நேஷனல் அசெம்பிளி. சி. மூன்றாவது எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட். டி. அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி. சரியான பதில் டி. அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி. சரியான விடை டி. சோகஸ்மேலி பிரெஞ்சு புரட்சியின் போது தேசிய சட்டமன்றம் ஜூலை 9, 1789 அன்று தன்னை அரசியல் நிர்ணய சபையாக அறிவித்துக் கொண்டது. பிரான்சிற்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. எந்த பக்தி முனிவர்கள் வைணவ கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பக்தி பாடல்களை தமிழ் மொழியில் இயற்றினார்கள்? ஏ. ஆழ்வார்கள், அல்வர்ஸ். பி. பெரியாழ்வார், பெரியாசவர். சி. நாயன்மார்கள், நாயன்மாஸ். டி. ஆண்டாள், அண்டாள். சரியான பதில் ஏ. ஆழ்வார்கள், அல்வர்ஸ். 9. 12 ஆழ்வார்கள் வைணவ கடவுளான விஷ்ணுவை போற்றி தமிழில் பாசுரங்களை இயற்றினார்கள். இவை 4000 திவ்ய பிரபந்தம் என்று தொகுக்கப்பட்டுள்ளன. இவர்கள் தென்னிந்தியாவில் வைணவ பக்தி நெறியை பரப்பிய முதன்மையானவர்கள். ராஜேந்திர சோழன் எந்த பகுதியை கைப்பற்றினார்? ஏ. தக்காண பீடபூமி, டெக்கன் பிளாட்டோ. பி. தெற்கு சுமத்ரா, சதர்ன் சுமாத்ரா. சி. வடக்கு சுமத்ரா, நார்தர்ன் சுமாத்ரா. டி. வட இந்தியா, நார்தர்ன் இந்தியா. சரியான பதில் பி. தெற்கு சுமத்ரா, சதர்ன் சுமாத்ரா. 6.
சரியான விடை தெற்கு சுமத்ரா, சதர்ன் சுமாத்ரா. ராஜேந்திர சோழன் தனது வலிமையான கடற்படையைக் கொண்டு ஸ்ரீவிஜய பேரரசின் ஒரு பகுதியான தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக ஜோசப் பிரான்சுவா டியூப்லே யாருக்கு பின் பதவி ஏற்றார்? ஏ. டூமாஸ் டமாஸ். பி. டென்மார்க் மன்னர், கிங் ஆஃப் டென்மார்க். சி. சீகன்பால் ஜைஜன்போல்க். டி. லூயி XIV, லூயிஸ் XIV. சரியான பதில் ஏ. டூமாஸ் டமாஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. ஜோசப் பிரான்சுவா டியூப்லே 1742 இல் டூமாஸிற்கு பிறகு பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக பொறுப்பேற்றார். இவர் இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை நிலைநாட்ட பாடுபட்டார். 1935 இல் இத்தாலி எந்த நாட்டின் மீது படையெடுத்தது? ஏ. அல்பேனியா, அல்பானியா. பி. ஜெர்மனி, ஜெர்மனி. சி. எத்தியோப்பியா, எத்தியோப்பியா. டி. ஸ்பெயின், ஸ்பெயின். சரியான பதில் சி. எத்தியோப்பியா, எத்தியோப்பியா. சரியான விடை சி. சோகஸ்மேலி. இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினி தனது பேரரசை விரிவுபடுத்த 1935 இல் எத்தியோப்பியா, அபிசீனியா மீது படையெடுத்தார். இது சர்வதேச சங்கத்தின் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பலவீனத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டுக் காட்டியது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?